எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்கை கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். இந்த தவுட்ட தற்குறி விஜய் இன்னைக்கு சிபிஐ கிட்ட வசமா சிக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 41 பேர் கரூரில் இறந்து போனாங்கல்ல, அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோவை டெலீட் பண்ணி இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். கரூரில் 41 பேர் துடிக்க இறந்தாங்க இந்த விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டத்தில். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மனநிலையில் இருந்துகிட்டு இருக்காப்புல. தன்னை சுற்றி எப்பவும் அப்படியே க்ரௌடு வந்து பயங்கரமாக இருக்கணும். அந்த தற்குறி கூட்டம் நம்மளுடைய டயருக்கு கீழே போய் அவன் செத்து போனாலும் பரவாயில்ல, அவனுடைய கை கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, திடீர்னு பனைமரத்தில் ஏறி நின்று கீழே குதிச்சு அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் விஜய் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காப்புல. ஏன்னா ரோட்டில் போயிட்டே இருப்பாப்புல, அவருடைய வண்டிக்கு பேக் டயரில் வந்து ஒருத்தன் விழுந்தா கூட கண்டுக்கவே மாட்டாப்புல. எவனோ ஒருத்தன் விழுகிறான், எவனோ ஒருத்தன் சாவறான் அப்படிங்கிற மனநிலைமையில தான் விஜய் இருக்காப்புல. விஜயை சுற்றி எப்பவும் க்ரௌட் இருக்கணும். அந்த க்ரௌடை வச்சு பார்த்தீங்களா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, அவரை பார்க்கறதுக்காக அலமோது அப்படிங்கிற ஒரு வைபை செட் பண்ணணும், ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தற்குறி விஜயோட மனநிலைமையாக மாறி இருக்கு. கரூரில் 41 பேர் இறந்து போன உடனே எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு 40 நாளில் துபாயில் போய் டான்ஸ் ஆடுறான்னா அவனுடைய மனநிலைமை எவ்வளோ கேவலமான மனநிலைமையாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. கரூர் விஷயத்துக்கு இந்த தற்குறி கூட்டம் அவங்க காரணம் இவங்க காரணம் அப்படின்னு என்னத்தை மறைச்சாலும் எல்லாருக்குமே பச்சையாக தெரியுது இதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா கரூருக்கு இவங்க எந்த டைமில் தெரியுமா வர வேண்டியது? மதியானம் 12:30க்கு விஜய் பேச வந்துட்டு 1:30க்கெல்லாம் அங்கேருந்து திரும்பி போனோம். ஆனால் இவங்க வந்தது 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காங்க. அதில் நிறைய தற்குறிகள் இப்போ முட்டு கொடுத்துட்ருக்காங்க. விஜய்க்கு அவ்வளோ பெரிய கூட்டம், அதனால தான் அவரால் டைரெக்டாக வர முடியலை, வேகமாக வர முடியலைன்னு முட்டு கொடுக்குறாங்க. அதே நாளில் நாமக்கல்லில் இவர் 8:15க்கு பேசுகிறதா இருந்தது. அந்த டைமிங்கை தான் போலீஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் விஜய் எப்போ தெரியுமா சென்னையிலேருந்து பனையூர்லேருந்து எப்போ தெரியுமா கிளம்புனாரு? 8:45க்கு தான் அங்கேருந்தே கிளம்பியிருக்காங்க. இப்படி மக்கள் மீதோ தன்னுடைய தொண்டர்கள் மீதோ கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், அதை வச்சு மக்களுடைய வரி பணத்தை சுரண்டணும் அப்படிங்கிற திமுகவோட கொள்கை இருக்கு பாருங்க, அதை அப்படியே விஜய் பின்பற்றாப்புல. திமுகவோட செராக்ஸாக தான் விஜய் வந்து இருக்காப்புல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் செத்து போனாங்கல்ல, அதில் விஜய் எங்கே சிக்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவருடைய வண்டியை கொண்டு நிப்பாட்டினார்ல, அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விஜயை வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து ஓகே விஜயை பார்த்தாச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இந்த விஜய் உடனடியாக என்ன பண்ணுறாப்புல, அந்த வேனுக்கு உள்ளே இருந்து லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு உள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாப்புல. இப்படி உள்ளே போன உடனே இந்த தற்கொலை கூட்டம் இருக்க எப்படியாவது விஜயை பார்த்துடணும், எப்படியாவது தலைவரை பார்த்துடணும் அப்படின்னு பின்னாடியே ஓடி போய் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட க்ரௌடு, ஏற்கனவே 10,000 பேர் நிற்க வேண்டிய இடத்துல 30,000 பேர் போய் கூடிடுறாங்க. இதற்கு காரணம் விஜய் தான். ஏன்னா விஜயை பார்த்துக்கிட்டு எல்லாம் அப்படியே போயிருப்பான். ஆனால் நம்மளை பார்த்த உடனே கும்பல்லாம் போகுது, ஒரு பெரிய ஒரு கும்பலை காட்ட முடியாத, ஒரு மாசை காட்ட முடியாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த தற்கொலை உள்ளே போனதும் வெளியில் இருந்த அந்த தற்கொலை கூட்டம் எல்லாமே 10,000 பேர் நிற்க வேண்டிய இடத்துல எல்லாமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்படி அசம்பிள் ஆனோடனே சரியான க்ரௌடு நிற்குது, சரியான கூட்டம் நிற்குது. அப்போ காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் உங்கள் வண்டியை உள்ளே கொண்டு போனீங்கன்னா அப்படியே கூட்டத்தை பொழந்து கூட்டம் வந்து இப்படி சைடில் நீங்கன்னா சரியான கூட்டம் கும்பலாக மாறிடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த தாவேக்கா கும்பல், இந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கேமராக்கள் எல்லாமே அங்கே தான் ஆங்கிளில் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம், திடீர்னு அந்த இடத்த மாற்றினா எங்களால் மீண்டும் செட் பண்ண முடியாது அப்படின்னு அடம் பிடிச்ச அந்த இடத்துக்கு போய் நின்று இருக்காங்க. அங்கே தான் விஜய் பேச ஆரம்பிக்கிற நேரத்திலேயே மிகவும் நெரிசல் ஏற்பட்டு ஒவ்வொருத்தங்களா செத்து விழ தொடங்கியிருக்காங்க. அதையும் மனசாட்சியே இல்லாமல் அந்த காட்சிகளை பார்த்துட்டோம். விஜய் வந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான் இன்னைக்கு டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் விஜய் சார்பாக ஸ்பெஷலாக ஒரு கேமரா போட்டு
அதுவும் திரைப்படத்தில் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த கேமராக்கள் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த கேமராவை மறைச்சிருக்காங்க. சிபிஐ கிட்ட அந்த கேமராவை மறைச்சிருக்காங்க. சில வீடியோக்களையும் மறைச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விஜயோட வண்டியில இருந்துச்சு பாருங்க கேமரா, அதுல இருந்த கேமரால பதிவான வீடியோக்களையும் விஜய் டெலீட் பண்ண சொன்னதாகவும், அந்த வீடியோக்களை அது மட்டும் இல்லாமல் ட்ரோனில் எடுத்தாங்கல்ல, ஸ்பெஷலாக வந்து மீடியாவுக்கு ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க, விஜய் டீமுக்குன்னே ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டெலீட் பண்ண வீடியோ காட்சிகளை இன்னைக்கு சிபிஐ ரெக்கவர் பண்ணி எடுத்து அதில் சில காட்சிகள் இன்னைக்கு இணையதளத்தில் கசிஞ்சு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் விஜய் அவர்களை மீண்டும் சிபிஐ விசாரிக்க போகுது. விஜய் அவர்கள் வசமா சிக்க போறாரு அப்படின்னு செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ விஜயை போன்ற ஒரு சைக்கோ மனநிலை படைத்த தற்குறிக்கிட்ட தமிழகம் சிக்கவே கூடாது. சிக்கிச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது, மனசே கிடையாது. எவனாவது ஒருத்தவன் 41 அப்பாவிகள் வந்து தன்னால உயிர் இழந்திருக்காங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம நான் வந்து மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுவேன், என்னுடைய படத்தை ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு போனா இவங்களெல்லாம் சைக்கோன்னு சொல்லாம வேற என்னத்தை சொல்றது? தமிழகம் இவங்க கிட்ட நிச்சயமாக சிக்கக்கூடாது. இவங்க நல்லவங்க கிடையாது.